இல்ல 2 பேதுரு 3வது அதிகாரம் 14வது வசனம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ஸ்தோத்திரம். எவ்வளவு நல்ல வசனம் பாத்தீங்களா? எடுத்துட்டீங்களா எல்லாரும்? ஸ்தோத்திரம். நீங்க கவனிங்க. ஸ்தோத்திரம். ஆகையால் பிரியமானவர்களே, நம்மளெல்லாம் பிரியமுள்ளவர்களே அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள், நம்ம எல்லாம் ஒரு காரியம் நடக்கிறதுக்காக காத்திருக்கிறோம், அப்படிதானே? ரைட்டா? காத்திருக்கிற நீங்கள் நம்ம என்ன செய்யணுமா? கரையற்றவர்கள். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் பிழை இல்லாதவர்கள். அதான் சொல்றாரு. அவன் கரை பிழை இல்லாத ஒரே ஒரு மணவாளன் தான், அது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதுவும் மனுஷ சாயல்ல வந்து கரை இல்லாமல் இருந்தார், குறை இல்லாமல் இருந்தார், அப்படித்தானே? அல்லேலூயா. அவ்வளவு பிழை இல்லாமல் இருந்தார். அவர் தான் எல்லாத்துக்கும் பெர்ஃபெக்ட். அல்லேலூயா. எல்லா நிறைவுக்கும் எக்ஸாம்பிள் அவர்தான், அன்புக்கும் எக்ஸாம்பிள் அவர்தான். அப்பேற்பட்டவரை போல அதான் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு ஒத்த வளர்ச்சி அல்லேலூயா அடையணும்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஒரு காரியத்துக்காக காத்திருக்கிறோம். காத்திருக்கிற நம்ம கரையற்றவர்களா இருக்கணும், பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட, அல்லேலூயா, சமாதானத்தோட அவர் சன்னதியில் காணப்படும்படிக்கு அல்லேலூயா என்ன செய்யணுமா? ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. எந்த நேரத்தில் ஆண்டவர் அப்படிதான் சொல்லிட்டு போனார், அப்படிதானே? சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, நான் கொடுக்கிறது. நான் கொடுக்கிறது என்றைக்குமாய் பூர்ணமாய் நிறைவேற்றிருக்கும். அவர் அப்படி ஒரு சமாதானத்தை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இவைகள் வர காத்திருக்கிற, இவைகள் என்னது? அது என்னன்றத நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் கவனிக்கிறீங்க தானே? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். இவைகள் அப்படின்னா 10வது வசனத்துல வாசிங்க. கர்த்தருடைய நாள். இவைகள் என்னது? கர்த்தருடைய நாள், the day of the Lord. ஆமென். அந்த கர்த்தருடைய நாள் வருகிறத அதுக்காக நம்ம காத்திருக்கிறோம். கர்த்தருடைய நாளுக்காக நம்ம காத்திருக்கிறோம். இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வந்து உருவி போகும், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் அழிந்து போகும். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இருக்க வேண்டும். நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவங்களா இருக்கணும் அப்படின்னு. இது நடக்க போகுது அப்படின்னு. அடுத்து தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வருது. மிகுந்த ஆவலோட காத்திருங்க. அந்த நாளில் வானங்கள் வந்து அழிந்து பூதங்களை எரிந்து உருகி போகும். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி போதும். அப்ப கர்த்தருடைய நாள், இந்த கர்த்தருடைய நாள்ல என்னெல்லாம் நடக்குது பாருங்க. அவர் வரது சீக்கிரட்டா இருக்கும் கர்த்தருடைய நாள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, ஆமென், வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்துருகி போகும், பூமி அதில் உள்ள எல்லா கிரிகளும் அழிந்து போகும். அது கர்த்தருடைய நாள். அதான் சங்கீதத்துல சொல்லுவாங்க 2வது அதிகாரத்துல கடைசி வாசனம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி. இப்ப குமாரனுடைய கோபத்தின் நாள்தான் என்ன நாள்? கர்த்தருடைய நாள். மனவாட்டி நல்ல மணியை களஞ்சியத்திலே சேர்த்துக் கொள்கிற நாள், அது கர்த்தருடைய நாள். அடுத்து பதவிய அக்கினியில போடுகிறது கர்த்தருடைய நாள். இதெல்லாம் கர்த்தருடைய நாளுக்குள்ளதான் வருது. இப்ப நம்ம கர்த்தருடைய நாளுக்காக காத்திருக்கிறோம், நியாய தீர்ப்பின் நாள் வரைக்கும். அந்த கர்த்தருடைய நாள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, அந்த 10வது வசனத்துல திருடன் வருகிற வண்ணமாக இருக்கும் கர்த்தருடைய நாள். எல்லா எலிமெண்ட்ஸும் மெல்ட் ஆகி போகும் அப்படின்னு சொல்லி இருக்குது. இனி 5வது வசனம் வாசிக்கும் போது, ஒரு காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்திலிருந்து தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற, தேவனுடைய வார்த்தையினால வானங்கள் ஜனத்திலிருந்து தோன்றி என்ன செய்ததாம்? பூமி எல்லாம் உண்டாயிற்று. அடுத்து நிலை கொண்டிருக்கிற பூமி உண்டான என்பதையும் அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதால அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தை, இப்பொழுது இருக்கிற வானமும் பூமியும் தேவனுடைய வார்த்தையினாலதான் உருவாக்கப்பட்டது. சமுத்திரத்திலிருந்து உருவாக்கி மேலே எடுத்தார், அப்படிதானே? சமுத்திரம் தண்ணி எல்லாம் பிரிந்து போக கிடாதுன்னு சொல்லி அப்புறம் கரைக்கு வெட்டாந்தரைக்கு பூமின்னு பேரை போட்டு வானம் உருவாக்கி எல்லாம் உருவாக்கினார். அல்லேலூயா. அப்ப அந்த உருவாக்குனவர் அதே வார்த்தைகளினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு, எந்த பூமி அவர் உருவாக்கின பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு இருக்கிறது. அது அழிந்து போக அதுக்கு ஒரு ஃபினிஷிங் பாயிண்ட் இருக்குது. அல்லேலூயா. அது கர்த்தருடைய நாள்ல நடக்குது. அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தையானவராகிய கிறிஸ்து வழியாக தான் உருவாக்கப்பட்டது. அவர் வழியாகவே அந்த அழிவும் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அந்த வசனம் நமக்கு சொல்லுது. அல்லேலூயா. அடுத்து அந்த வார்த்தையினாலே 7வது வசனம் கரெக்டா வாசிங்க.
இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும், அது வரைக்கும், அதாவது தேவ பக்தி இல்லாத ஜனங்களை வாரிக்கொள்ளும் வரைக்கும் இந்த பூமி வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய நாள் இவ்வளவு பெருசு. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நாள்ன்றது ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ நம்ம பார்க்க போறோம் டே ஆஃப் தி லார்ட். ஏசாயா 13வது அதிகாரம் 6-9 வாசிங்க. ஒரு ஆளு மல்கியா 4:1-3. அலறுங்கள், கர்த்தரின் நாள் சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாள் ரொம்ப சமீபமா இருக்கு. அது விளக்குகிறார் வசனத்தை. நம்ம ஸ்பீடா வாசிச்சு போகலாம். அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும். ஆதலால் எல்லா கைகளும் நெகிழ்ந்து எல்லா மனுஷரின் இருதயமும் கரைந்து போகும். மனுஷனுடைய இருதயம் அப்படியே கரைந்து போகுமா? அவருடைய நாளில ஒருவனும் தைரியமாய் நிற்க முடியாது. அவர்கள் திகிலடைவார்கள். வேதனைகளும் வாதைகளும் பிடிக்கும். பிள்ளை பெறுகிறவர்களை போல் வேதனைப்படுவாங்களாம். பிள்ளை பெறுகிறவங்கன்னா தெரியும்ல, அந்த டைம்ல எத்தனை எலும்புகள் உடைகிறதுக்கு சமமா இருக்குமா வேதனை. அல்லேலூயா. அதே போல மனுஷன் ஃபுல்லா வேதனைப்படுவான். எந்த நாள்ல? கர்த்தருடைய நாள். வாசிங்க அடுத்து. பிரமித்து பார்ப்பார்கள். அவர்கள் முகங்கள் நெருப்பான முகங்களாய் இருக்கும். இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கொடூரமும். எதுக்காகவா? தேசத்தை பாழாக்கி அந்த ஜாதிகளை எல்லாம் அழிக்கிறதுக்கு. அல்லேலூயா. நம்ம 2 பேதுரு 3ல வாசிக்கும் போது தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் மட்டும். அல்லேலூயா. புரியுதா இல்லையா? ஆண்டவரை அறியாத ஜனங்கள், அதாவது அறியாத ஜனங்கள்னு சொல்லக்கூடாது, அறிந்தவர்கள் தான். செவி கொடுக்காத ஜனங்கள், கீழ்ப்படியாத ஜனங்கள், ரைட்டா இல்லையா? அவங்க எல்லாம் அழிந்து போகும் மட்டும் கர்த்தருடைய நாள் ஓங்கி நிக்குமா? அல்லேலூயா. வாசிங்க, கண்டினியூ பண்ணுங்க. கர்த்தருடைய நாள் கடூரமும் 9வது வசனம் வரைக்கும். உக்கிர கோபமாய் வருகிறது. The great tribulation. அல்லேலூயா. மல்கியா 4வது அதிகாரத்துல 1-3. சூளையை போல் எரிகிற. ஹalleluya. ஸ்தோத்திரம். நம்ம ஆமென். சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ நாட்களிலே ராஜா சொல்லுகிறார், சூளை 1 மடங்குல 7 மடங்காக மாத்தணும். அந்த 7 மடங்கு அவங்க ஃபியூல் எல்லாம் போட்டு என்னென்னமோ வர எல்லாம் வச்சு பயங்கரமா எரிச்சுட்டாங்க. எரிச்ச உடனே அந்த சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ தூக்கி சென்றவர்கள், ஆமென், அவங்க எரிஞ்சு போகல, தூக்கி சென்றவர்கள் எரிந்து போயிட்டாங்க. அல்லேலூயா. அப்ப சூளை எப்படி இருக்குது? பயங்கர பவர். சூளையை போல் எரிகிற ஒரு நாள் வருது. வாசிங்க. சூளையை போல் எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் அக்கிரமம் செய்கிறவர்கள் யாவரும் துரும்பா இருப்பார்கள். எரிந்து பேப்பர் எரிஞ்சு போகும்போது அதுல மிச்சம் ஏதாவது இருக்குமா? துரும்பா இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் எதையுமே வைக்காத, எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கும். இதான் கர்த்தருடைய நாள். அல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய நாளுக்காக காத்திருக்கிறோம். உலக ஜாதிகளும் காத்திருக்கிறாங்க. நம்ம எதற்காக காத்திருக்கிறோம்? ரட்சிக்கப்படும்படி. அவங்க எதற்காக காத்திருக்கிறாங்கன்னா, செவி கொடுக்காமல் போனதுனால உள்ள தண்டனையை பெறும்படியாக. எல்லா இடத்துலயும் ஆண்டவரோட வசனம் பேசப்படுது, இல்லையா இல்லையா? மீடியாஸ் ஓபன் பண்ணா ஆண்டவரை பத்தி தான் சுவிசேஷம் சொல்றாங்க, ரைட்டா இல்லையா? எவனுக்கும் ஆண்டவரோட வசனம் கேட்கப்படலன்னு சொல்லிட்டு போய் சொல்ல முடியாது ஆண்டவருடைய சமூகத்துல, ரைட்டா இல்லையா? அந்த நாள் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்றதா. இந்த வார்த்தையும் யாரெல்லாம் கேட்கறாங்களோ எல்லாரும் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். கர்த்தருடைய நாள். கண்டினியூ. என் நாமத்திற்கு பயந்து இருக்கிற, ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் நீரின் சூரியனாய் கர்த்தர் உதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆமென். அடுத்து ரெவலேஷன் 6:12-17. ரெவலேஷன் 6:12-17. அவன் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளி போல கருத்து போயிட்டு, இப்ப இருக்கிற வெளிச்சம் போயிடுச்சுன்னா எந்த லைட் தான் நமக்கு தரும்?
எவ்வளவு நாள் தான் பேக்கப் வச்சிருப்பாங்க உலகம், ரைட்டா இல்லையா? ஆமென், ஹalleluya. டிரான்ஸ்ஃபார்மர் சாரி பவர் ஸ்டேஷன் எவ்வளவு நாள் தான் பேக்கப் கொடுப்பாங்க? ஒரு நைட்டை மேனேஜ் பண்றதுக்காக எத்தனையோ கூடங்களும் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் இருக்குது, இன்னும் கோல்னால உருவாக்கப்படுகிற பவர் ஸ்டேஷன் இருக்குது. எல்லாமே இருந்ததுக்கு அப்புறமும் ஒரு நைட்டை தான் மேனேஜ் பண்ண முடியுது. ஹalleluya. அது எவ்வளவு நேரம் 6 to 9 10 மணி வரைக்கும். இவ்வளவுதான் மனுஷனால. சூரியன் இருண்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. செடி கொடிகள் ஒண்ணுமே வளராது, சாப்பாடு கிடைக்காது. ஹalleluya. போயிட்டு உலகம் இருண்டு போயிடும். வாசிங்க அடுத்து. சந்திரன் ரத்தம் போல் ஆயிற்று. அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்பட்டு அந்த காய்கள் கீழே விழுகிறது போல வானத்தின் நட்சத்திரங்கள் எல்லாம் மடமடன்னு வரும். கீழே விழும் பூமியின் மேல விழும்போது பூமி ஒவ்வொரு இடமா துண்டமா பிஞ்சு போவோம். அங்கயா பாட்டு. ஹalleluya. ஒவ்வொரு இடங்களும் கிழிக்கப்படும். பூமியில இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஆடுவாங்க. என்னத்துல? ஊஞ்சால கிடந்து ஆடின மாதிரி. ஹalleluya. இப்ப இருக்கிற இடத்துக்கு இல்ல, அப்ப இருக்கு. ஹalleluya. எப்படி? ஸ்தோத்திரம். இப்படி ஆடும். அப்ப அந்த நாளுக்காக தான். ஹalleluya. ஆமென். அதற்கு முன்னால மனம் திரும்பினா நல்லது. ஹalleluya. வசனம் தான் சொல்லுது, அதுக்கு முன்னால அந்த தேவனை கண்டு கொண்டால் நல்லது. அவர் கொடுத்திருக்கிற நாட்கள் கொடியதா இருக்கிறபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் இதை இப்படி சொல்றேன், வரும் நாட்கள் கொடியதா இருக்கிறபடியால் பிரசன்ட் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. ஹalleluya. ரைட்டா இருக்கா? வரும் நாட்கள் கொடியதா இருக்குது, அதனால ஆமென் ஸ்தோத்திரம். இப்ப இருக்கிற காலத்தை பிரயோஜனப்படுத்தினா வரும் நாட்கள்ல சந்தோஷமா? அந்த நாள் இன்ப நாள், எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். ஹalleluya, 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 ஹalleluya. இந்த பூமி வெந்துருகி சாம்பலாய் போட்டோம். அடுத்தது இந்த நாள் டே ஆஃப் தி லார்ட்ல நடக்க போகிற இன்னொரு இன்சிடென்ட் தான் நான் சொல்ல போறேன். ரெவலேஷன் 1:7. இதோ மேகங்களுடனே வருகிறார். அவர் எதுக்காக வர்றார் தெரியுமா? அவருக்கு வேண்டிய ஒரு மணவாட்டி சபை இந்த உலகத்துல இருக்குது. ஹalleluya. அவர் மேகங்களுடனே வரும்போது எல்லா கண்களும் பார்க்கும். அவருக்கு வேண்டிய ஒரே ஒரு பொன்னான மணவாட்டி சபை இங்க இருக்கு. அந்த சபையை சேர்த்துக் கொள்ள வருவார். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். மேகங்களுடனே வருவார், எக்கால சத்தத்தோடு வருவார். மேகங்களுடனே வருவார், எக்கால சத்தத்தோடு வருவார். குத்தினவர்கள் அவரை காண்பார்கள், குத்தினவர்கள் இயேசுவை காண்பார்கள். பூமியின் ஜனமெல்லாம் போது, பூமியின் ஜனமெல்லாம் நடந்தும் போது வாருமே, வேகம் வாருமே, தாருமே, கிருபை தாருமே, வேகம் வாருமே, தாருமே, கிருபை தாருமே. அல்லேலூயா பாட்டு பாடி ஆனந்திப்பேன் நான், அல்லேலூயா பாட்டு பாடி பறந்திடுவேன் நான், அல்லேலூயா பாட்டு பாடி ஆனந்திப்பேன் நான், அல்லேலூயா பாட்டு பாடி பறந்திடுவேன். எப்போ வருவி, எப்போ வருவி, சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவிடும் நேரத்திலோ, சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவிடும் நேரத்திலோ. ஹalleluya. அவர் வர போறார். ஹalleluya. சீக்கிரம் வர போறார். நம்ம எல்லாம் பார்க்க போறோம். வாசிங்க. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். லூக்கா 21:25-27. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மீதுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இழுக்கமும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் துரந்தமாய் இருக்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷனுடைய இருதயம்
சோர்ந்து போகும். அப்பொழுது மனுஷகுமாரன் எப்பொழுது? அப்ப இப்ப சொன்னதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடு வருவார். அல்லேலூயா. அவருடைய வருகையின் நாள்ன்றது அந்த நாள் நடு. அதுக்கு முன்னால என்னென்னமோலாம் நடக்கணுமா, அது நடந்து முடிந்ததுக்கு அப்புறம் ஆண்டோடைய நாளாகிய அந்த நாளில் நடக்க வேண்டிய இன்னொரு இன்சிடென்ட் என்ன அப்படின்னா ராப்சர், கர்த்தருடைய வருகை. அதுக்கு முன்னால இருக்கிறது உபத்திரவ காலம், நடுவுல ஆண்டோட வருகை, அதுக்கப்புறம் இருக்கிறது கிரேட் ட்ரிபுலேஷன், மகா உபத்திரவ காலம். அல்லேலூயா. இப்படி ரெண்டு காரியங்கள் இருக்கு. அப்ப இப்ப வாசிச்சதெல்லாம் அதான் சொல்லு. திரும்ப வாசிங்க. அத சூரியனிலும் சந்திரனிலும் அடையாளம் தோன்றும், பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கம் தத்தளிப்பெல்லாம் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். ஆமா, இதெல்லாம் முழக்கமாயி மேல கரையேறி வரும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். ஆமென். இனி என்ன நடக்கும்னு நினைச்சு மனுஷன் பயப்படுவான், இருதயம் சோர்ந்து போகும். வாசிங்க. அப்பொழுது மனுஷகுமாரன் இதெல்லாம் நடக்கும் போதுதான் மனுஷகுமாரன் வருவார். மிகுந்த வல்லமையோடும் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை அப்பதான் நம்ம எல்லாம் வரது மேல அவரை காணும்படி போவோம். எத்தனை பேர் போவோம்? கையில வெறுத்துக்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாளுக்காக தான் இந்த இருதயம் ஏங்கி தவிக்குது இன்னைக்கு வரைக்கும். ரைட்டா இல்லையா? மத்தேயு 24:27. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதே தான் மத்தேயு 24:29-31 சொல்லியிருக்கு பாருங்க. அவர்கள் அவரை நோக்கி 29 இருந்து அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளி எப்படியா? உபத்திரவம் முடிஞ்ச உடனே, உபத்திரவம் என்னது? ட்ரிபுலேஷன். உபத்திரவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியக்கூடாது இருக்கும், நட்சத்திரம் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்களின் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தார் கண்டு புலம்புவார்கள். 31 வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோட அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். அல்லேலூயா. 4 திசையில இருந்தும் நம்மளை கூட்டி மேல சேர்ப்பார்கள். அல்லேலூயா. இப்போ 1 தெசலோனிக்கர் 4:16-17 வாசிக்கும் போது 1 தெசலோனிக்கர் 4:16-17 ஆமென். கர்த்தர் இறங்கி வரும்போது எப்படி கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்கள் அநேகம் பேர் இருப்பாங்க. கிறிஸ்துவுக்குள் மரித்து அடக்கப்பட்டு இப்ப மௌனத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இளைப்பாறி கொண்டு இருக்கிறவர்கள் எழுந்திருப்பார்கள். ஃபர்ஸ்ட். செகண்ட், உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட எப்பொழுதும் கர்த்தரோடு. அதுதான் கடைசி நமக்கு. அல்லேலூயா. ஆமென். எடுத்துக்கொள்ளப்பட்டு வானத்துல போவோம், அதான் கடைசி. நெக்ஸ்ட் ஆண்டவரோடு எப்பொழுதும் நம்ம ஆண்டவரோடு இருப்போம். 1 கொரிந்தியர் 15:35-44 வரைக்கும் சொல்லி இருக்கு. அடுத்து 49, 50, 51, 52ல 2 காரியங்களே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின் சரீரம் இருக்குது, மாம்சத்தின் சரீரம் இருக்கு. தெரியுதா இல்லையா? அது கண்டினியூவா நீங்க மார்க் பண்ணி வச்சுட்டு வீட்ல போய் வாசிங்க. 44 வாசிங்க. ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஆமென். ஒரு விதை மண்ணுல போடப்பட்டு அது மரிக்கும் போது அதுல இருந்து மேல எழும்பி வரும்போது எப்படி வருது? அது விதையாக வருது. மேல வரும்போது அதே விதை அப்படியே மேல தள்ளிக்கிட்டே வந்துச்சு. அப்படியே வருது இல்ல. அது எப்படி வருது? ஒரு சின்ன செடியாக வருது, இன்னொரு ஃபார்மேட்ல வருது. ரைட்டா இல்லையா? அதே போல இந்த சரீரம் விதைக்கப்படும் போது மேல எழும்புகிறது எப்படி இருக்குமோ இன்னொரு ஃபார்ம்ல தேவனை போல இருக்கு. அல்லேலூயா. இன்னொரு ஃபார்ம்ல அது விதைக்கப்படும் போது நம்ம மேல எழும்பி போவோம், ஆண்டவரை நோக்கி பார்த்து போவோம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் இந்த ராப்சர் ஆண்டோட வருகையின் நாளுக்கு அப்புறம் இந்த எடுக்கப்பட்ட சோல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். 1 தெசலோனிக்கர் 4:17. ஒரு ஆளு தானியேல் 12:13 எடுத்து வச்சுக்கோங்க. 17. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு
இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே ஆகாயத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம். சோல்ஸ் என்ன பண்ணும்? என்றென்றைக்குமாய் கர்த்தரோட. கர்த்தர் எங்க வாசம் செய்யறாரோ அந்த இடத்துல இருக்கும். தானியேல் 12:13 இருக்கு பாருங்க. நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு. நீ இளைப்பாறிக் கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றார். இளைப்பாறிக் கொண்டிருக்கும். என்ன செய்யுமா? அடுத்த சுதந்திர வீதம் எப்போ? 1000 வருட அரசாட்சி, அதுக்கப்புறம் எட்டர்னிட்டி. அது வரைக்கும் என்ன செய்யுமா? இளைப்பாறிக் கொண்டிருக்கும். சுதந்திர வீதம் கிடைக்கிறது வரைக்கும் இளைப்பாறிக் கொண்டிருக்கும். அடுத்து அல்லேலூயா. how many days, எத்தனை வருடங்கள் இந்த ரெஸ்ட் இருக்கும்? இந்த இளைப்பாறும் சோல்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு தானியேல் 12:11-12. பாழாகும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாட்கள் to 1335 நாள். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த அளவு கேப் இருக்கும். அது ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லியிருக்கேன். 1290 டிவைடட் பை 365 போட்டா 3.5 வருஷம். எத்தனை வருஷம்? 3.5 வருஷம். 365 days 1 year. அல்லேலூயா. 3.5 வருஷம். அல்லேலூயா. இப்போ இந்த 3.5 வருஷம் ராப்சர் நடுவுல தான் நடக்குது. நான் சொன்னேன்ல, முதல்ல ட்ரிபுலேஷன் பீரியட், ராப்சர் நடுவுல நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு 3.5 வருடங்கள் தி கிரேட் ட்ரிபுலேஷன் பீரியட் இருக்கும். அந்த 3.5 வருடமும் இளைப்பாறிக் கொண்டிருக்கும். சபை என்ன செய்யும்? கிறிஸ்துவுடனே இளைப்பாறிக் கொண்டிருக்கும். இந்த 3.5 வருடம் பூமியில கிரேட் ட்ரிபுலேஷன் இருக்கும். எஸ்ஐயா 2வது அதிகாரம் 10 to 21 வரைக்கும். ஏசாயா 2வது அதிகாரம் 10 to 21. கர்த்தரின் பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமையின் பிரஸ்தாபத்திற்கும் விலகி நீ கண்மலையில் ஒதுங்கி. கிரேட் ட்ரிபுலேஷன் பீரியட்ல கண்மலையில ஒதுங்குவாங்களாம். மண்ணில் ஒளித்துக்கொள். நரரின் மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும். மேட்டிமையான கண்கள் எல்லாம் தாழ்த்தப்படும். இன்னைக்கு இருக்கிற மேட்டிமையான கண்கள் எல்லாம் இருக்குது இல்லையா? என்னது? பெருத்த கண்கள் நிறைய இருக்கு உலகத்துல. அல்லேலூயா. தாழ்த்தப்படும். எல்லாம் மனுஷனின் வீராப்பும் தனியும். ஒண்ணும் இல்ல, கொரோனா வந்தப்போ எல்லாம் ஒரு போல ஆயிட்டாங்க. ரைட்டா இல்லையா? கீழே இருக்கிறவனும் அப்படிதான், மேல இருக்கிறவனும் அப்படிதான். 2 பேருக்கும் ஆகாரம் இல்ல. 2 பேரும் மாஸ்க் போடணும். 2 பேரும் வெளியே இறங்க முடியாது. எவ்வளவு பணம் இருந்தாலும் அவங்களோட செல்வாக்குனால ஒண்ணும் பண்ண முடியல. கோல்டு வச்சிருந்தாங்க, அதுதான் பெரிய விஷயம். ஆமென் ஆமென். எங்கட கூட வேலை பார்க்கறவரு கோல்டு வச்சிருந்தாரு. இந்த கொரோனா பீரியட்ல அவருக்கு ஏதோ ஒரு தேவை வந்துருச்சு. அவர் ஒவ்வொரு சொல்றியா ஏறி இறங்குறாரு. ஆமென். இது எப்படியாவது வாங்கிக்கப்பா. ஒருத்தரும் வாங்குறதுக்கு ஆயத்தப்படல. அல்லேலூயா. ஒண்ணுமே காப்பாத்தது ஆண்டவருடைய நாள்ல. அல்லேலூயா. அப்பதான் நான் சொன்னேன் பாத்தியா? அல்லேலூயா. காசு வச்சிருந்தா காசு செல்லாம போயிடும். அல்லேலூயா. எதுவுமே நமக்கு உதவி செய்யாது. ஆண்டோட the great tribulation periodல எதுவுமே உதவி செய்யாது. அல்லேலூயா. வாசிங்க கண்டினியூ. கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். கர்த்தர் ஒருவரே உயர்ந்திருப்பார். ஏன்னா அவருடைய கோபத்தின் நாள் அது. எல்லாம் தாழ்த்தப்பட்டு சேனையுடைய கர்த்தரின் நாளானது பெருமையும் மேட்டிமையானவைகளை எல்லாவற்றையும். கர்த்தருடைய சேனைகளின் கர்த்தருடைய நாளானது மேட்டிமையான எல்லாவற்றையும் உயர்ந்தவை எல்லாவற்றின் மேலும் ஜீவனில் உள்ள உயரமும் ஓங்கரமான எல்லா கேதுருக்களின் மேலும் பாசானுள்ள எல்லா கர்வாலி மரங்களின் மேலும் உன்னதமான எல்லா பர்வதங்களின் மேலும் உயரமான எல்லா மலைகளின் மேலும் உயர்ந்த எல்லா கோபுரத்தின் மேலும் அரணான எல்லா மரங்களின் மேலும் தர்ஷீசின் கப்பல்கள் எல்லாவற்றின் மேலும் ஆமென் பங்கர்லயும் எல்லா சித்திர வினோதங்களின் மேலும் எவ்வளவு கான்கிரீட் போட்டு எப்படி கட்டி வச்சிருந்தாலும் குண்டு புகாத இடங்களிலேயும் வினோதங்களின் மேலும் வரும். அப்பொழுது நரரின் மேட்டிமை தாழ்ந்து மனுஷனின் வீராப்பு தனியும். மாறி யுத்தம் பண்றாங்கல்ல, வீராப்பு தனியும். இனி கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். விக்கிரகங்கள் கட்டோட ஒழிந்து போகும். பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் போது அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரஸ்தாபத்திற்கும் விலகி கண்மலையின் கபீரிலும் பூமியின் கோயிலும் புகுந்து கொள்வார்கள். பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் அந்நாளிலே அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரஸ்தாபத்திற்கும் விலகி கண்மலையின் வெடிப்புகளிலும் குன்றிலும் சந்துகளிலும் புகுந்து கொள்ளும்படிக்கு கவனிச்சுக்கிட்டே இருங்க. மனுஷன் பணிந்து கொள்ளார். தனக்கு உண்டாயிருந்த தன் வெள்ளி விக்கிரகங்கள் என்னது மனுஷன் தனக்கு பணிந்து கொண்ட தனக்கு உண்டாக்கி இருந்த தன் வெள்ளி விக்கிரகங்கள் தன் பொன் விக்கிரகங்களையும் மூஞ்சூறுகளுக்கும் திருஞ்சீல்களுக்கும் இருந்து விடுவார். வாசிக்க மூஞ்சூறுகளுக்கும் திருஞ்சீல்களுக்கும் எரிந்து விடுவார்கள். ஆமென். இன்னைக்கு யாரெல்லாம் கும்பிட்டு இருக்கிறாங்களோ, எப்படி எல்லாம் இருக்கிறாங்களோ, அதாவது படைத்தவரை
கும்பிடுறத விட ஆராதிக்கிறத விட தான் உருவாக்கி ஒவ்வொன்றையும் ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். கண்ணு குருடாகி போய் கிடக்குது எல்லாருக்கும். அல்லேலூயா. தேவன் ஒருவரே தேவன், அவர் தான் அந்த உலகத்தை படைத்தவர். ஆமென். அதான் இப்படி ஒரு பாடல் இருக்கு, உமையன்றி அணு ஏதும் அசையாதையா, உமையன்றி அணு ஏதும் அசையாதையா, உம் வார்த்தையிலுண்டு அற்புதமே, உம் வார்த்தையிலுண்டு அற்புதமே, நீரின்றி வாழ்வேதோ இசையா, உம் நினைவின்றி மகிழ்வேதோ தேவா, ஓ நீரின்றி வாழ்வேதோ இறைவா, உம் மகிழ்வேதோ தேவா. அல்லேலூயா. அவன் படைத்தவர் அங்க உயிரோடு இருக்கிறார், அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார், அவர் ஜீவன் உள்ளவரா இருக்கிறாரு. ஒரு வார்த்தையை சொன்னா, ஆண்டவரே என்னை கேட்டருளும்னு சொன்னா, ஆண்டவரே என்னை நோக்கி பாருன்னு சொன்னா, அவருடைய அன்பு ஏங்கி தவித்துக் கொண்டு இருக்கிறது உனக்காக. அப்படி இருக்கையில அப்பேற்பட்ட அன்பை தேடி போகாம நமக்குன்னு ஒன்ன உருவாக்கி வச்சுக்கிறாங்க. அவருடைய நாளில அதெல்லாம் எறிவாங்க. எவ்வளவு பெரிய பொன் சொரூபங்களா இருந்தாலும் சரி, ஒண்ணுமே இருக்காது, எல்லாம் வெந்துருகி போயிடும். எல்லாத்தையும் தூக்கி தூர தள்ளிட்டு அவருடைய நாளில நீ மலைக்கு அடியில போய் ஒளிச்சுக்குவாங்களாம். வாசிங்க அதை. ஆசிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். 21 வரைக்கும் ஆயிட்டா. மனுஷன் பணிந்துள்ள தனக்கு உண்டாக்கியிருந்த தன் வெள்ளி விக்கிரகங்களையும், தனக்கு பணிந்து கொள்ள உண்டாக்கி இருக்கிற தன்னுடைய வெள்ளி விக்கிரகங்களையும் பொன் விக்கிரகங்களையும் ஊஞ்சல்களுக்கும் துதிச்சல்களுக்கும் எரிந்து விடுவார்கள். அல்லேலூயா. அந்த நாள் அப்படி இருக்கும்னு சொல்ல வராங்க. இது எதுவுமே உங்களை காப்பாத்தாதுன்னு சொல்றாரு. இது எதுவுமே உங்களை காப்பாத்தாதுன்னு சொல்றாங்க. வசனம் அதுதான் சொல்லுது. அல்லேலூயா. அதுதான் ஜீவனுள்ள தேவன் சொல்லுகிறார், நான் சொல்லல. அல்லேலூயா. பைபிள் என்னைக்கும் சத்தியம் உள்ள பைபிள். ஆமென். சத்தியம் உள்ள வேதாகமம். பல இடங்கள்ல ஆமென் உட்கார்ந்து பலரால எழுதப்பட்டாலும் ஒரே காரியத்தை தான் எழுதி இருக்கு. அப்பேற்பட்ட வேதாகமம் இன்னைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. நடக்கிறதெல்லாம் இதுக்குள்ள இருக்கு. அந்த கர்த்தர் தான் சொல்றாரு, ஆமென், யாரெல்லாம் எங்களை அதாவது ஒவ்வொரு காரியத்தும் ஒவ்வொரு தெய்வம் இருக்கு, வைத்திருக்கிறாங்க உலகம். ஸ்தோத்திரம். காப்பாத்துறதுக்கு ஒரு தெய்வம், கொடுக்கிறதுக்கு ஒரு தெய்வம், ஆகாரத்துக்கு ஒரு தெய்வம், மழைக்கு ஒரு தெய்வம், சூரியனுக்கு ஒரு தெய்வம், வெளிச்சத்துக்கு ஒரு தெய்வம். ஐயோ, இது எதுவுமே காப்பாத்துறதுன்னு சொல்றாங்க. வசனம் அப்படிதான் சொல்லுது. அல்லேலூயா. நம்பி இருக்கிறவைகளெல்லாம் தூர போடுவீங்க. அதனால இதுதான் கடைசி காலம். கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் பக்கத்துல வந்தா நன்மையை காண்பீர்கள். அல்லேலூயா. ஆமோஸ் 5வது அதிகாரம் 18 to 26. கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ. கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ. நமக்கு இல்ல. அல்லேலூயா. நமக்கு நல்லது. அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் அந்தகாரமாய் இருக்கும். வாசிங்க. சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்பட்டது போல வீட்டுக்குள்ளே வந்து சுவரின் மேல் தன் கையை வைத்த வீட்டுக்குள்ள வந்து ஆகான்னு சொல்லி சுவர்ல கையை வச்சு சாஞ்சு நிக்கும் போது அங்கிருந்து பாம்பு வந்து கடிச்சது போல இருக்கும். கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமாய் இருக்கும். உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன், உங்கள் ஆசரிப்பு நாட்களை எனக்கு பிரியமில்லை. கர்த்தருடைய நாள் இவ்வளவு மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தருடைய நாளை பார்க்கிறதுக்கு, எதிர்கொண்டு போகிறதுக்கு திராணி உள்ளவர்களாக முடியும். நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தமாகி காத்திருக்கணும். இனி அடுத்த வாரத்துல நம்ம கண்டினியூ பண்றோம். நம்ம எந்த காலத்துல இருக்கிறோம், இனி என்னெல்லாம் நடக்க போகிறது, கடைசி நாட்கள்ல எப்படி இருப்போம், 1000 வருட அரசாட்சி எப்படி இருக்கு, எல்லாவற்றையும் நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா? இந்த கர்த்தருடைய நாள் ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள், கர்த்தருடைய நாளுக்காக காத்திருக்கிற நீங்க எப்படி இருக்கணுமா? கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்க. இல்லைன்னா கர்த்தருடைய நாள் இருட்டாதான் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாள் கொடூரமா தான் இருக்கும். ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, உங்களுடைய நாளுக்காக அவளோட காத்திருக்கிறோம் ஐயா. அந்த நாளில் ஒரு பெரிய ரட்சிப்பு, அந்த நாளில் ஒரு பெரிய அழிவு. ஸ்தோத்திரம். இது ரெண்டுமே இருக்குப்பா. அந்த நாளில நாங்கள் ரட்சிப்பை கண்டடைய, கர்த்தருடைய முகத்தை பார்க்க, ஆமென், ஹல்லேலூயா, கருணாநிதியான அந்த தேவனை பார்க்க
ஆமென். எங்களுக்கு கிருபையால் கழித்தர வேண்டிய சொல்லிக்கிறோம் அப்பா. எங்களை அந்த நாள் வரை காத்துக் கொள்வீராக அப்பா. அந்த நாள் எங்களுக்கு இன்பமாய் காணப்படட்டும், அந்த நாள் எங்களுக்கு மகிமையாய் காணப்படட்டும். அவனவன் செய்கைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருதுன்னு சொன்ன போல எங்களை எல்லாம் ஆண்டவரை அந்த நாளில ஆமென் உம்மண்டையில சேர்த்துக் கொள்வீராக அப்பா. ஒருவரும் கைவிடப்பட்டு போகாதபடி ஆண்டவர் பார்த்துக்கொள்ளும். ஆமென். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவருடைய சமூகத்துல தருகிறோம் அப்பா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இந்த கிழமை கடின இருதயங்களை மாற்றி, குருட்டாட்டமான கண்களை மாற்றி ஆண்டவரே, அவனுடைய கண்களை திறந்தருளுவீராக ஆண்டவரே. கடின இருதயத்தை கரைய பண்ணுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய நாளுக்காக ஆமென் எங்களை போல் அவங்களும் காத்திருக்க ஆண்டவர் கிருபை செய்யும். உங்களுடைய அன்புக்குள்ள கடந்து வர கிருபை செய்யும். இந்த நாளை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபை செய்யும். இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபை செய்யும் ஐயா. இந்த காலத்திலே ரட்சிப்பின் நாளை கண்டடைய கிருபை செய்யும். ஆண்டவருடைய அன்புக்குள்ளாக கடந்து வந்து ஆமென் பரிசுத்தமாய் வாழ கிருபை செய்வீராக அப்பா. அப்பா ஆண்டவர் அப்படியே செய்தவங்க எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நாங்கள் இந்த நாளில் உண்மை காண அந்நிய கண்களால் அல்ல சொந்த கண்களால் காண்பேன் என்று சொன்னது போல அப்படியே ஆண்டவர் காண கிருபை செய்யும். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், பிரிந்து செல்கிறோம் ஐயா. அடுத்து நாங்கள் வந்து அவன் உண்மை அண்டையில ஆராதிக்கும் நாள் வரைக்கும் ஆண்டோட கரம் கூட இருப்பதாக. அதுக்கு முன்பாக ஆண்டோட வருகையா இருந்தால் எங்களையும் சேர்த்துக் கொள்வீராகப்பா. ஸ்தோத்திரம். எங்களை ஒருபோதும் கைவிடாது. உம்மிடத்துல கொடுக்கப்பட்டவர்களை ஆண்டவரே புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி இருக்கிறீங்க. கடைசி நாட்கள்ல அவர்களை எழுப்புவதே தேவனுடைய சித்தமா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கப்பா. எங்களையும் ஆண்டோட சமூகத்தில் காண செய்வீராக. ஆமென். வருகிற ஆமென் அடுத்த வாரம் வரைக்கும் ஆமென் எவ்வளவு நாள் ஆண்டவர் எப்ப ஆண்டவர் வருகிறோம் அந்த நாள் வரைக்கும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களை தாழ்த்துகிறோம், பிரிந்து செல்கிறோம். இருக்கிற இடங்களில கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் சகல உபகாரங்களை மறவாதே.